இயேசுவுக்கு அன்பா இருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பில் சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீசன் பின்னே வருகிறதை கண்டா. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? நிறைய பேருக்கு இதுதான், நம்மளை பார்க்க மாட்டோம், நம்மளை எப்படி காப்பாற்றுறதுன்னு பார்க்க மாட்டோம், நம்மளை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டோம். அவன் என்ன, அவனுக்கு என்ன நடக்க போகுது, அவன் என்ன சாக போகிறானா, அவனுக்கு பிரச்சனை வரப்போகுதா, அவன் விழுந்துருவானா, ஐயா என்னை நான் எப்படி காப்பாற்றிக் கொள்வது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால தான் இந்த ராத்திரி ஒன்று சொல்கிறேன், இன்னைக்கு பாடுபடுறவங்களை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்துடாதீங்க. என்ன சட்டியில் போக வேண்டியது வரும். பேதுரு பட்டதை விட பல கடினமான பாதைகளை யோவான் பட்டார். பத்ம தீவில் நாடு கடத்திடுவாங்க, மனுஷன் இருக்க மாட்டான், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன்லி அடிமைகள் மட்டும்தான் இருப்பாங்க. என்ன உடைக்கணும், பேச்சு துணைக்கு ஆள் இருக்க. எப்படி காப்பாற்றிக்கிட்டார் தெரியுமா? ஆவியில் நிரம்புவது வேற, ஆவிக்குள்ளாவது வேற. என்ன, தண்ணி இப்படி தொளிக்கிறதுக்கு பேர் ஆவியில் நிரம்புவதுன்னு வச்சுக்கிறங்க. தண்ணிக்குள்ளே இருப்பது பேர் ஆவிக்குள்ளாவது. ஆவிக்குள்ளானவனுக்கு பரலோகத்தை தவிர எதுவுமே தெரியாது. அல்லேலூயா. அப்போ எங்கே இங்கே பாடு தெரிய போகுது, அப்புறம் எங்கே பத்மம் தெரிய போகுது, அப்புறம் எங்கே கல் உடைக்கிற கஷ்டம் தெரிய போகுது. கர்த்தருடைய நாளில் என்ன ஆகணும்? ஆமாம், அந்த பாடுகள் வரும்போது ஆவிக்குள்ளான அனுபவத்துக்குள்ளே வரணும். பிரியமானவர்களே, நீங்கள் அநேகர் குழந்தைகளை போல வருகிற, வீடு தாரும், காடு தாரும், மாடு தாரும், அதை தாரும், இது தாருன்னு கேட்குறீர்கள். கடைசியில் எங்கனையாவது ஒரு இடத்துல வரும்போது உடைந்து நொறுங்குகிறீர்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நம்ம எல்லாரும் கஷ்டப்படும். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, இதுதான் நமக்கு ஒன்றை காத்துக்கிறணும். என்ன சொல்கிறாரு பாருங்க, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அன்னையிலேருந்து இவங்க ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க, வாட்ஸ்அப் பொருளி மாதிரி. யோவான் என்ன செய்ய மாட்டார்? அதான் சாது சுந்தர் சிங் இமயமலையில் ஒரு முனிவரை பார்த்தாராம். உடனே நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்க, யாரைத்தான் பார்த்துருக்காரு? யோவான்கிட்ட தான் பேசியிருக்காருன்னு. யோவானாவே இருந்துட்டு போட்டோம், நமக்கு பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா யோவான் எப்படி மறிச்சாருன்னு யாருக்குமே இதுவரை தெரியாது, யோவானுடைய கல்லறை எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் யோவானும் பாடுபட்டார். அப்போ இந்த ராத்திரியில் கிறிஸ்து பாடுபட்டு ராஜ்யத்துக்கு போனது போல அவருடைய சீடர்களாகிய நாம் எல்லாரும் பாடுகளையும், உங்களுக்கு பயமாக இருந்தால் இன்றைக்கே நீங்கள் போயிடலாம், உண்மையை தான் நான் சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் நிலைத்திருந்தால், விசுவாசித்திருந்தால், இந்த சிலுவையை சுமந்தால் பரலோகம் உங்களை வரவேற்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும், கடினமான பாதைகள் வரும், நெருக்கங்கள் வரும். இதை இன்றைக்கு சபைகள் சொல்லிக் கொடுப்பது இல்லை. வருகிறதா இல்லையா என்று பாருங்கள். நாம் என்னமோ நினைக்கிறோம் இதெல்லாம் ஈஸியாக நம்மளை விட்டு எடுத்துடலான்னு. ஒரு மனுஷன் தனக்கு வந்த வியாதிக்காக 3 தடவை ஜெபம் பண்ணார். ஆண்டவர் பதில் கொடுத்தார், உன் வியாதியில் என்ன செய்ய மாட்டேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சுகமாக்கும்னு ஜெபம் பண்ணுறதை விட பலன் தாருன்னு ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. பலன் தந்து எங்களை பலப்படுத்தும்னு சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? சில நேரம் அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் போய்த்தானே ஆகணும். ஒருவர் 80ஆம் நம்பர் வண்டியில் போகிறாரு, ஒருவர் 70ஆம் நம்பர் வண்டியில் போகிறாரு. நான் இன்னொன்று சொல்கிறேன், நமக்கு எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி இந்த ராத்திரியில் சொல்கிறேன். நம்முடைய முந்தின தலைமுறைகளே யாரும் 70ஐ தொடவில்லை. நம்முடைய முந்தின தலைமுறைகளே யாரும் 70ஐ தொடவில்லை. இதை நன்றாக கவனித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எச்சரிப்போடும் கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கிறது இல்லை. அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லிட்டு இருக்கிறதில்ல. அவங்க ராஜ்யத்தை அலங்கரித்து கொண்டு இருப்பார்கள். அதனால் நம்மளை சரி செய்து இங்கே இருக்கிறவனை விட அங்கே போனவன் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஒரு எச்சரிப்பு. நான் இதையெல்லாம் பார்க்கிறேன். இன்றைக்கெல்லாம் 80ஐ தொடுகிறவர்கள் ரொம்ப பிரயோஜனப்பட்ட பாக்கியவான்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரொம்ப 24 மணி நேரமும் ஆண்டவருக்காகவே ஓடுறவங்கள ஆண்டவர் கொண்டு போய் 80இல் கொண்டு போய் நிப்பாட்டுறார். இப்போ நமக்கு ஆயுசு நாட்கள் வேணும்னா ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஓடணும். பாடுகளை பார்த்து பயப்படக்கூடாது, பாடுகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஒருத்தர் தைரியப்படுத்தணும். உனக்காக கர்த்தர் ராஜ்யத்தை வச்சிருக்காரு. ஆமாம். இப்போ நீங்கள் கேட்குறேன், ஒரு புருஷன் மனைவி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு அவர் தனியாக மாறுவார். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு இன்னும் விசுவாசம் தேவை. அப்போ இப்போ என்ன கேட்கணும்னா, ஆண்டவரை இந்த விசுவாசத்தில் நான் இன்னும் பலப்படணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விசுவாசம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி கொடுங்கன்னு. கடுகளவு விசுவாசம் இருக்கும்போது செயல்படாதவன் 100 மடங்கு விசுவாசம் இருந்தாலும் என்ன பட மாட்டான்.
ஏன்னா அப்படி மாற்ற நான் பெருசாக செயல்படுறேன், இப்படி மாற்றும். முதல்ல எதில் செயல்படணும்? கடுகில் செயல்படுங்க. முதல்ல கடுகில் ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. முதல்ல ஒரு கடுகளவு விசுவாசத்தில் ஏதோ கர்த்தருக்காக செயல்படுங்க. அப்புறம் அது மரமாக மாறும். அல்லேலூயா. இதில் வேற இன்னும் அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் கடுகளவு விசுவாசமே ரொம்ப பெருசுங்கிறார். என்ன பெருசு? மலையை பார்த்து பேசுனா என்ன செய்யும்? அதனால் எதுக்கும் தயாராகுங்க.